டைப்பர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கட்டட அனுமதியை ரத்து செய்ய கோரி 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பூரில் பல்லடம் உடுமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகளின் கோரிக்கை என்ன? அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய வாவிபாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான டயாப்பர் நிறுவனம் துவங்கப்பட இருக்கிறது. இதற்கான பணிகள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பகுதி விவசாயிகள் தங்களது விவசாயம் பாதிக்கப்படும், சூழலியல் மாசு ஏற்படும் என இந்த நிறுவனம் அமைப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த நிறுவனம் அமைப்பதற்கான கட்டிட அனுமதியை வழங்கியுள்ளனர். இந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், இந்த நிறுவனம் இங்கு செயல்படக்கூடாது, உடனடியாக இதனை தடை செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்று முதல் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாவிபாளையம் பகுதியில் டயாப்பர் நிறுவனத்தின் முன்பாகவே அமர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தங்களை இதுவரையிலும் யாரும் வந்து சந்திக்கவில்லை, அதிகாரிகள் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என ஆத்திரமடைந்த விவசாயிகள் தற்பொழுது பல்லடத்திலிருந்து உடுமலை செல்லக்கூடிய சாலையில் பிரதான சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பல்லடம் உடுமலை சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டு பெரும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தற்பொழுது விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.